ஓகே गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? நானும் இங்க சூப்பரா இருக்கேன். சோ இன்னைக்கு சூப்பரான வீடியோ. நிறைய பேர் நம்மளோட டெஸ்க் டூர் பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால இன்னைக்கு சூப்பரான வீடியோவா நம்மளோட டெஸ்க்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாப்போம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. செம்ம இன்ட்ரஸ்டிங்கான கேட்ஜெட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக எல்லார் வீட்லேயும் ஒரு பிசி எல்லாமே இருக்கும். ஒரு பிசி, ஒரு மானிட்டர், கீபோர்டு எல்லாமே இருக்கும். அதே தான் இங்கே இருக்குது. பட் இங்கே எல்லாமே RGBயாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு காம்போனண்ட்டும் பார்த்தீங்கன்னா RGBயில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசை. I don't understand. Hold up, wait. Oh, he's got the LGBT lights. It's RGB. ஸோ எல்லாமே RGB. இப்போ ஸ்டார்டிங் ஆஃப்லேருந்து இது நம்மளோட காஸ்மிக் பைட்டோட ஒரு கீபோர்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 அப்படின்ற ப்ரைஸில் வந்துச்சு. இப்போ இந்த கீபோர்டு அவைலபிளாக இல்லை, அமேசானில் அவைலபிளாக இல்லை, ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இல்லை. இது ஒரு யூனிக்கான கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். இது மெம்பரின் கீபோர்டு தான், பட் RGB செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி மாற்றுறது? இப்படி மாற்றினீங்கன்னா RGB கீபோர்டு இருக்கும். அண்டு பேசும்போது லைட் எரியும். ஸோ இதுதான் வந்து இது ஸ்பெஷாலிட்டியே. அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷார்ட்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைபாட் அப்படின்னு சொல்லலாம். சின்னதாக ஒரு ட்ரைபாடு. அண்ட் அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் செடி 2 இருக்குது. ஓகேங்களா? அண்ட் நம்மளோட ஃபோனோட ஸ்டாண்டு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா அமேசானில் வாங்கினது. சொல்லி எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இது நம்மளோட 23.5 இன்ச்சுக்கான ஒரு மானிட்ரு, ஏசரோட ஒரு மானிட்ரு. IPS பேனல் இருக்கக்கூடிய மானிட்ரு. எல்லாமே சூப்பராக இருக்கும். பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ஆன்டெஸ்போர்ட்ஸோட ஒரு கேமிங் ஸ்பீக்கர்ஸ். இது வந்து சப்வூஃபரு. இது பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர். ஓகேங்களா? இங்கே இந்த சைடு 2 வச்சுருக்கேன். அண்ட் இது நம்மளோட டிமார்ட்டில் வாங்கின ஒரு ஃபேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபா வந்து வருது. நல்லா சூப்பராகவே இருக்குது. நான் உட்காந்துருக்கும் போது நல்லாயிருக்கும். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் போடும்போது சொல்லியிருந்தீங்க இந்த ஃபேனை இங்கே வை நல்லாயிருக்கும் அப்படின்னீங்க. அண்ட் அதோட ஹீட்டும் வந்து CPU கொடுக்குற, அதாவது PC கொடுக்குற ஹீட்டும் வந்து இங்கேருந்து அப்படியே வரும் அப்படின்னீங்க. பட் இதுதான் கரெக்டான பிளேஸாக இருக்குது. அதனால் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காற்றும் நல்லா வருது. அண்ட் மவுஸோட பார்த்திங்கன்னா RGB ஜெப்ரானிக்ஸோட RGB மவுஸ். இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 350. இப்போ வரைக்கும் சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு மவுஸு. அண்ட் நம்மளோட பென்ட்ரைவ் 16 GB பென்ட்ரைவ். ஸோ இங்கே தான் வருது நம்மளோட PC. இதில் தான் பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பண்ணுவோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாக். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க். நம்மளோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே இந்த 1 TB ஹார்ட் டிஸ்கில் தான் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட கோப்ரோ. ஸோ இந்த கோப்ரோவில் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த வீடியோஸ் நம்ம வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. அண்ட் இது நம்மளோட ஜெப்ரானிக்ஸோட ஒரு TWS. இது கிட்டத்தட்ட ஒரு 1200 ருபீஸ் வந்து வரும் இந்த TWS. நல்லா இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா கோப்ரோக்கான 3 பேட்ரி. 4 பேட்ரி ஒரிஜினல் பேட்ரி வந்து வீங்கிருச்சு, டெட் ஆகிடுச்சு. அதனால் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதான் பார்த்திங்கன்னா 3 பேட்ரி. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இது வீடியோ போட்டேன். அண்ட் நம்ம சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிஸ்டம். ஒரு 50Kக்குனா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பில்ட் பண்ண ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிஸ்டம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பெருசாக, அதாவது பிரச்சனை கொடுத்தா பெருசாக கொடுக்கும், இல்லைனா பிரச்சனையாக கொடுக்காம அழகாக ஓடிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் பிரச்சனை பெருசாக வந்ததே இல்லை. இந்த RGB லைட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எரியல. அண்டு நான் வாங்கின இடம் சரியில்லை அப்படிங்கிறதுனால கரெக்டான சப்போர்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ அது பிரச்சனையாகிடுச்சு. பட் மற்றபடி என்னோடய PCயில் இது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அண்ட் கிராஃபிக் கார்டு இஷ்யூ மட்டும் ஒன்று வந்துச்சு, அது வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த PCயில் என்ன ஸ்பெக்ஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ryzen 5 3500X, ஒரு 16 GB G-Skillோட ரேமு, 1650 GTX Inno 3Dயோட கார்டு, 4 GB கார்டு. அண்ட் 450 MDS3H அப்படின்ற ஒரு மதர் போர்டு கிகாபைட்லேருந்து. ஸோ இந்த லைட் பார்த்திங்கன்னா நம்ம பழைய கீபோர்ட்லேருந்து RGB அந்த பேனல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் லைட்டிங்காக. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமாக வாங்கி செட் பண்ண நம்மளோட RGB அவுட்லெட் ஃபேனு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட PCயில் வைஃபை வந்து இன்பில்ட்டாக கிடையாது. அந்த டாங்கிள் வந்து போட்டால் ரொம்ப இதாக சூடாகுது, பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பழைய ரவுட்டர் இருக்கும். ஸோ அந்த ரவுட்டரை நம்ம மேலே இருக்க, அதாவது
டாப் ஃப்ளோரில் இருக்க வைஃபை கூட கனெக்ட் பண்ணி ஒயர்லெஸ்ஸாக நான் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டமுக்கு இன்டர்நெட் கொண்டு வந்துட்டுருக்கேன். டீசெண்டான ஸ்பீடு கிடைக்குது. ஓகேங்களா. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இது நம்மளோட மைக், கண்டென்சர் மைக், ஜெப்ரானிக்ஸோட லூசிட் ப்ரோ அப்படின்ற ஒரு சூப்பரான மைக்கு. இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 1700 வந்து வரும். ஸோ நீங்கள் பார்க்குற வீடியோஸோட வாய்ஸ் ஓவர்ஸ், ஷார்ட்ஸ் வாய்ஸ் ஓவர்ஸ் எல்லாமே இதில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே டேபிள் கீழே வந்தீங்கன்னா நம்மளோட எல்இடி செட்டப் RGB ஸ்ட்ரிப் பார்த்திங்கன்னா கீழே ஒட்டியிருப்பேன். அண்ட் கீழே நிறைய பொருட்கள் இருக்கும். என்னோடய கிளாஸு, அதுக்கப்புறம் க்ளீனிங் பொருட்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கீழே இருக்கும். அதுக்கப்புறம் ஒயர்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒயர் செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது நம்மளோட ஸ்பீக்கர், அதாவது ஹெட்செட்டு. ஸோ இந்த ஹெட்செட் பார்த்திங்கன்னா காஸ்மிக் பைட்லேருந்து ஒரு RGB ஹெட்செட்டு சூப்பராக இருக்குது. மைக் குவாலிட்டி மட்டும் கேவலமாக இருக்கும், மற்றபடி சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் இந்த ஹெட்செட்டு. எஸ்பெஷலி இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இங்கே மட்டும் லைட்டாக உடஞ்சிருச்சு. அதையும் க்ளூகன் போட்டு ஒட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பரான ஒரு ஹெட்செட், ஒரு 700 ரூபாய்க்கு. நான் இன்னொன்று சொல்ல மறந்த விஷயம் என்னென்னா, நம்ம அதாவது மானிட்டருக்கு பின்னாடி LED ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்கேன். LED ஸ்ட்ரிப் எதுக்கு ஒட்டுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம ஐக்கு எந்த இரிட்டேஷனும் வரக்கூடாது, ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்த்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றக்காக நான் இந்த LED ஸ்ட்ரிப் ஒட்டியிருக்கேன். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே மேலே ஒரு பென்கியூவோட லைட் பார் ஒட்டி, அதாவது போட்டுருவாங்க. ஸோ தட் இந்த லைட் அப்படியே சப்ரைஸ் ஆயிரும் அப்படின்ற காரணத்தினால அது செம்ம பட்ஜெட், 7000 8000 கிட்ட வருது. ஸோ அவ்வளோ பட்ஜெட் இல்லைங்கிறனால ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கான LED ஸ்ட்ரிப் வாங்கி விட்டிருக்கேன். வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஆக வேண்டிய விஷயம் என்னென்னா, இது நம்மளோட சேரு. இதில் தான் எப்போவுமே நம்ம உட்காருவோம், உட்காந்து வேலை செய்கிறது, மற்ற எல்லா வேலையும் பண்ணுறது இதில் தான். ஓகேங்களா. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 12,000 ருபீஸ் வந்துச்சு. ஆஃபரில் ஒரு 9,000 ருபீஸுக்கு வாங்கினேன். இப்போ வரைக்கும் ஒரு நல்ல சேர். பட் என்னென்னா, ஒரு சில வாப்ளிங் இஷ்யூஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சில வாப்ளிங் இஷ்யூஸ் நல்லாவே இருக்குது. ஸோ அதை மட்டும் என்னங்க அப்படிங்கிறத பார்த்து வெல்டிங் வச்சுட்டேன் அப்படின்னா பிரச்சனையே இருக்காது இந்த சேரில். ஸோ ஓவராலாக இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்க் செட்டப். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வார்மாக வச்சா இந்த மேட் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றக்காக இந்த 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 விஷயத்தை வாங்கி வச்சுருக்கேன். இது 50 ரூபா அப்படின்னு சொல்லலாம், இந்த ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் வாங்கினது. அண்ட் இன்னொன்று நம்மளோட லேப்டாப். ஸோ ஏசர் நைட்ரோ 5 அப்படின்ற லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்பை தான் நம்ம எப்போவுமே வெளியே எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் இந்த பெய்டு ப்ரொமோஷன் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நம்ம இந்த லேப்டாப்பை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 வந்துச்சு. ஆஃபர்லாம் போக ஒரு 75,000 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி சூப்பராக வீடியோஸ், ரூம் டூர் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். மறக்காமல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸில் நிறைய வியூஸ் போன ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கிளாஸில் வர வேண்டியது, ஆனால் அமேசான் வடக்கு நண்பர் நம்மளை ஏமாற்றி சும்மா லேமினேஷன், பிளாஸ்டிக் லேமினேஷனில் அமுச்சிட்டாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி வச்சுட்டேன். ஸோ நிறையா ஆட் பண்ணணும். ஸோ ஒரு சில விஷயங்கள் இங்கே ஆட் ஆக போகுது. அது அடுத்த ஷார்ட்ஸு இல்லை வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி க்ளீனான டெஸ்க் செட்டப் எப்படி வைக்கிறது அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் தனியாக நிறைய வீடியோஸ் அவைலபிளாக, என்னோட ஐடியாஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு லைக் கீழே போய் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ். பாய் கைஸ்.